Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி Oatmeal Raisin cookie. இந்த குக்கி செய்யறதுக்காக நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 1.5 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ல இருந்து 35 குக்கீஸ் நீங்க செய்யலாம். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இது நார்மல் மிக்சர் கிரைண்டர் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 140 கிராம் அளவுக்கு நான் பிரவுன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரையும் பட்டரும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 160 கிராம். நீங்கள் இதில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை நான் சேர்த்துக்கிறேன். திராட்சையை நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி சுடுதண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சாக்கோ சிப் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு. 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் ஷீட் இல்லை அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கி ஒரே மெஷர்மெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மெஷரிங் ஸ்பூனில் நான் குக்கி டோ எடுத்திருக்கேன். இப்போ இதை பால் ஷேப்பில் எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா குக்கியும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாட் ஆகிக்கும். இப்போ இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஓட்மீல் ரைசின் குக்கி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.